வணக்கம். இன்னைக்கு ஐபிஎல்ல 2 பெரிய மேட்ச் இருக்கு. அதோட கணிப்புகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, இன்னைக்கு யார் ஜெயிக்க போறாங்கன்னு கணிப்புகளை பார்க்கலாம். முதல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் பேட்ஸ்மேன்களுக்கு சொர்க்கம்னே சொல்லலாம். ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் நிச்சயம். ஆனா பவுலர்களுக்கு எப்படி? பாருங்க, வேகப்பந்து வீச்சாளர்கள், ஸ்பின்னர்கள் 2 பேருக்குமே பிட்ச் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. டே மேட்ச்ல முதல்ல பேட்டிங் பண்ற டீம் தான் அதிகமா ஜெயிச்சிருக்கு. சரி, இந்த மேட்ச்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வீரர்கள் யார்? ராஜஸ்தானோட த்ருவ்ஜுரலுக்கும் கேகேஆரின் ஸ்பின்னர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டியே இருக்கு. இன்னைக்கு அங்கிரஷ் ரகுவன்ஷி, ரியான் பராக் மாதிரி பேட்ஸ்மென்ஸ் பட்டே கிளப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அதே சமயம் த்ருவ்ஜுரல், ஹெட்மயர் போன்ற வீரர்கள் கொஞ்சம் தடுமாற வாய்ப்பிருக்கு. அடுத்து 2வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸை எதிர்கொள்கிறாங்க. சண்டிகர் பிச்சும் நல்ல பேட்டிங் பிட்ச் தான். ஆவரேஜ் ஸ்கோரே 175 இருக்கு. இந்த சீசன்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பாருங்க. பஞ்சாப் சூப்பரா இருக்காங்க, ஆனா லக்னோ தடுமாறுறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சீசன்ல லக்னோவோட டீம் பேட்டிங் ஆவரேஜ் ரொம்ப மோசம். வெறும் 19.8 தான். ஆனாலும் லக்னோவோட முக்கிய வீரர்கள் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்கன்னு கணிப்புகள் சொல்லுது. பஞ்சாபோட மிகப்பெரிய பலமே சேசிங் தான். அதுதான் அவங்களோட பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? மேட்ச்ல ராஜஸ்தான் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் ஹோம் அட்வான்டேஜ்ல கொல்கத்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 2வது மேட்ச் ரொம்ப சிம்பிள். யாரு சேஸ் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மேட்ச்ல என்ன வேணா நடக்கலாம். பொறுத்திருந்து பாப்போம்.